என்னடா இது சிக்மா மேல் பர்சனாலிட்டின்றாங்களே, ஒருவேளை சிக்மா மேல் பர்சனாலிட்டியில தான் இருக்கணுமோ, அப்படி இருக்கிறது நல்லதா இப்படின்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வணக்கம், நான் உங்களோட மதி. வெல்கம் டு வெண்மதி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சிக்மா மேல் பர்சனாலிட்டி பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ பேச போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நிறைய டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்குங்க. அதாவது ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, காமா, ஒமேகா, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த சிக்மா மேல் பர்சனாலிட்டி பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னா, என்னடா இவ சிக்மா மேல் சொல்கிறா, அப்போ இது வந்து மெயிலுக்கான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜென்ரலாக இது வந்து லேடிஸ்க்கும் பொருந்தும், ஜென்ஸ்க்கும் பொருந்தும். ஸ்டாண்டர்டாக அது சிக்மா மேல்னு சொல்கிறனால அது வந்து அப்படியே வந்துடுச்சு. ஆக்சுவலி இந்த பர்சனாலிட்டியை நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து கம்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஹைராக்கியல் ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பர்சனாலிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் சிக்மா பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா பர்சனாலிட்டி யார், அவங்க எப்படி இருப்பாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக எல்லா டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸும் எப்படி எப்படி இருப்பாங்கன்றத ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பர்சனாலிட்டி. இந்த ஆல்ஃபா பர்சனாலிட்டிஸ் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க, லீடர்ஸாக இருப்பாங்க, ரொம்ப சாரிஸ்மேட்டிக்காக இருப்பாங்க. லேடிஸ்க்கெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். லேடிஸ்க்கு பிடிக்கும்னு சொல்றதை விட ஜென்ரலாக ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே வந்து மேலாக இருந்தாங்கன்னா லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்குமா இந்த ஆல்ஃபா பர்சனாலிட்டியை. அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ்லாம் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. சும்மா ஒரே வேலையை பார்க்காம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி புது புது சேலஞ்சஸ்லாம் வந்து எடுத்துப்பாங்க இந்த ஆல்ஃபா பர்சனாலிட்டி. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் நம்ம ஒரு இடத்துல வந்து தனித்துவமாக தெரியணும்னு சொல்லி தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களோட கேரியரில். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆல்ஃபா பர்சனாலிட்டி. அடுத்ததாக ரேங்கிங்கில் இருக்கிறது வந்து சிக்மா பர்சனாலிட்டி தாங்க. ஸோ சிக்மா மேல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பீட்டா பர்சனாலிட்டி பற்றி பார்த்துடலாம். இதை சொன்னதுக்கப்புறம் நான் சிக்மா சொன்னேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பீட்டா பர்சனாலிட்டி எப்படி அப்படின்னா ஆல்ஃபா பர்சனாலிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஆல்ஃபா பர்சனாலிட்டியில் இருக்கிறவங்க ஒரு லீடராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து அந்த ஃபாலோவராக இருப்பாங்க. அதாவது ஆல்ஃபா வந்து தலைவன் அப்படின்னா பீட்டா வந்து ஒரு தொண்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தலைவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது, அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு யோசனையும் இருக்காது. தலைவர் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு பிளைண்டாக வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து யார் அப்படின்னா பீட்டா பர்சனாலிட்டி. ஆல்ஃபா பர்சனாலிட்டியை வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன், ஒரு மெயிலாக இருந்தா. பீட்டா பர்சனாலிட்டி எப்படி அப்படின்னா, சப்போஸ் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒய்ஃப் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிறவங்க தான் வந்து பீட்டா பர்சனாலிட்டி. தனக்குன்னு எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் பிளைண்டாக எல்லாத்தையும் நம்புவாங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. இருக்கிடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம்ப்பா, யார் என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்களோ போட்டு நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிடம் தெரியாமல் இருக்கிற கேரக்டர் தான் வந்து யார் அப்படின்னா இந்த பீட்டா பர்சனாலிட்டி. அப்போ ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அதாவது ஆல்ஃபா பர்சனாலிட்டி லீடர்னா இவங்க வந்து ஃபாலோவர். ஆல்ஃபா பர்சனாலிட்டி என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம சிக்மா மேல் பர்சனாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த சிக்மா பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ஃபாவோட இன்ட்ரோவர்ட்டட் டைப். இன்ட்ரோவர்ட்டட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா பர்சனாலிட்டி வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன், நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, எங்கே இருந்தாலும் தனி ஆளாக தெரியணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இவங்களும் எப்படி அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். யாரோட கேரக்டர், ஆல்ஃபாவோட கேரக்டர் எல்லாமே சிக்மாக்கு அப்படியே இருக்கும். ஆனால் என்ன, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க மாட்டாங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அதாவது தனியாக தெரியணும்னு நினைக்க மாட்டாங்க, தனிமை விரும்பியாக இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும்ப்பா, நம்ம எதுக்கு போய் மற்றவங்க கிட்ட போய் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு நாய்க்கும் ஒரு சிறுத்தைக்கும் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிறுத்தைக்கு ஏற்கனவே நல்லா ஓட தெரியும், நாயும் ஓடும் சிறுத்தையும் ஓடும். ஆனால் சிறுத்தையை கம்பேர் பண்ணும்போது நாய் வந்து கம்மியாக தான் ஓடும் இல்லைங்களா? அப்போ ஒரு ரேஸ் வைக்கிறப்ப சிறுத்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஓடவே இல்லை, நாய் வந்து வேகமாக ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, என்னப்பா நீ பயங்கரமாக ஓடுவ, நாய்கிட்ட போய் தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த சிறுத்தை என்ன ரிப்ளை சொல்லும் அப்படின்னா, எனக்கு திறமை இருக்குன்றது எனக்கு தெரியும், அதை நான் போய் ஒரு நாய்கிட்ட போட்டி போட்டு தான் ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் நம்மளோட சிக்மா பர்சனுக்கு. அதாவது சிக்மா பர்சனாலிட்டிக்கு திறமை இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிற டைப் யாரு, நம்ம சிறுத்தை மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் கேரக்டர் வந்து சிக்மா கேரக்டர் வந்து என்னென்னா ஆல்ஃபா மாதிரியே தான் இருப்பாங்க.
ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, லீடராக இருக்க மாட்டாங்க. யாரையும் லீட் பண்ணணும், நான் தனித்துவமாக தெரியணும், நான் ஒரு பெரிய லீடராகி நடுவில் நின்று எல்லாருக்கும் என்னை காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பீட்டாவோட கேரக்டர்ஸும் இருக்கும். பீட்டா வந்து எப்படி இருப்பாங்க, ஃபாலோவர்ஸாக இருப்பாங்கன்னு சொன்னாலே இவங்க வந்து யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எனக்கு நானே தான் ஃபாலோவர், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன், எனக்குன்னு ஒரு ரூல் நானே ஃப்ரேம் பண்ணிப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை, எதை பற்றியும் நான் பாதர் பண்ண மாட்டேன். ஆல்ஃபாவோட கேரக்டர் என்ன சொன்னால் லீடராக இருப்பாங்க, லீட் பண்ண ஆசைப்படுவாங்கன்னாங்க. ஆனால் அவங்களோட ப்ளஸ் என்ன, நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க. இது எல்லாமே வந்து சிக்மாக்கு இருக்குது. பீட்டா மாதிரியும் இருக்க மாட்டாங்க. பீட்டா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க, லீடரை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சிக்மா பர்சனாலிட்டி எப்படி அப்படின்னா, யாரையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு நான் தான் ராஜா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுப்பேன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு தனி உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்கிற ஒரு ஆள் தான் இந்த சிக்மா பர்சனாலிட்டி. ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, நானே எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க மாட்டாங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா சிக்மாவோட கேரக்டர். சரிங்களா? அப்புறம் டெல்டா, காமா, ஒமேகா இவங்கள பற்றியும் ஒரு 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 லைன் சொல்லிடுறேன். ரொம்ப அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம். டெல்டா பர்சனாலிட்டி வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சனுங்க, பயங்கரமாக உழைப்பாங்க, ஆனால் எதுக்கு உழைக்கிறோன்னே தெரியாமல் உழைப்பாங்க, நிறைய எஃபர்ட் போட்டு வேலை பார்ப்பாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஏர்னிங்ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பலன் அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எப்பயும் என்ன பண்ணுவோமோ அதையே பண்ணுவாங்க. அதாவது குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிகிட்டே இருப்பாங்கல்ல. நான் இன்னைக்கு வந்து ஒர்க்கராக ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறேன்னா சாகுற வரைக்கும் ஒர்க்கராகவே இருந்து செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்ம இதே நிலைமையிலே இருக்கக்கூடாது, நம்ம முன்னேறணும் அப்படின்ற விஷயத்த பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இதே மாதிரியே இருந்து இதே மாதிரியே தன்னோட காலத்தை முடிச்சிருவாங்க. அடுத்து காமா பர்சனாலிட்டி எப்படி அப்படின்னா அன்அட்ராக்டிவாக இருப்பாங்க, யாருக்குமே அவங்கள வந்து ஈஸியாக பிடிக்காது, ஒரு அன்அட்ராக்டிவ் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருப்பாங்க, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு பாதி காலத்தை வந்து போக்கிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதிரி காமா கேரக்டர்ல இருந்தால் பிடிக்கவே பிடிக்காதாங்க. இந்த காமா பர்சனாலிட்டி எப்படின்னா தானும் எந்த ரூல்ஸையும் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸையும் ஒபே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்அட்ராக்டிவ் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கலாமா. அடுத்ததா ஒமேகா. ஒமேகா வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அட்ராக்டிவாக இருப்பாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னேன். இப்போ இவங்களை யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. ஆல்ஃபா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட் பர்சனாக இருப்பாங்க, இவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஸோ ஆல்ஃபாவோட கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் தான் ஒமேகா கேரக்டர். நம்ம இன்னைக்கு மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்மா மேல் கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறது. சிக்மா டைப் ஆஃப் பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன் ஜென்ரல் எல்லா டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன். ஸோ மெயினாக நம்ம நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ஃபா, சிக்மா அண்ட் பீட்டா இந்த மூணையும் கம்பேர் பண்ணி நம்ம சிக்மா பர்சனாலிட்டியில் ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வரலாம். இப்போ சிக்மா பர்சனாலிட்டியை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா ஆல்ஃபா பர்சனாலிட்டி மாதிரியே இருப்பாங்க, ஆல்ஃபாக்குள்ள எல்லா குவாலிட்டிஸுமே இவங்களுக்கு இருக்கும், ஆனால் அவங்க வந்து ஒரு லீடராக இருக்க மாட்டாங்க. யாரு? நம்ம சிக்மா. ஆனால் ஆல்ஃபா வந்து லீடர்ஸாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு இடத்துல தனித்துவமாக தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சிக்மா பர்சனாலிட்டிக்கு நான் இருக்கிற இடமே தெரியாமல் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டா போதும், எனக்கு நானே ரெகக்னேஷன் கொடுத்தா போதும், யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம், யாரும் என்னை மதிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பீட்டா கேரக்டர்ஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம சிக்மா கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம சிக்மா பர்சனாலிட்டி யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஆனால் பீட்டா பர்சனாலிட்டி நம்ம ஆல்ஃபாவை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சிக்மா அப்படியே பீட்டாவோட குவாலிட்டிஸையும் வச்சிருக்கோம், ஆனால் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கம்பேரிசனில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ஃபா பர்சனாலிட்டியை வந்து ஒரு லயனோட கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது காட்டுக்கே ராஜா வந்து லயன் தான் இல்லைங்களா. ஸோ அந்த லயனோட கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம சிக்மா பர்சனாலிட்டியை யாரோட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று டைகரோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா டைகரு லயனும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பவரில் வந்து சேம் தான். ஆனால் லயன் வந்து ப்ரொஜெக்ட் ஆன அளவுக்கு வந்து டைகர் வந்து தெரியல. லயன் தான் அப்போ காட்டுக்கு வந்து யார் ராஜா அப்படின்னா டக்குன்னு நம்ம லைனை தான் சொல்கிறோம், டைகரை சொல்ல மாட்டோம். பட் பலத்தில் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் இல்லைங்களா. அதனால சிக்மா வந்து யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா டைகருக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா லோன் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிக்மா பர்சனாலிட்டியை நம்ம வந்து ஒரு டைகரோட கம்பேர் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு உல்ஃப், ஒரு ஓனாயோட கம்பேர் பண்ணலாம். என்ன ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இதுல இருந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த அனிமல் ஒரு லீடராக இருக்கும், ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும், பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஃப்ரீடம் லவராக இருப்பாங்க, தன்னிச்சையாக செயல்படணும், யாருக்கிட்டேயும் வந்து நான் வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேன், யாரும் என்னை வந்து எதுவும் சொல்லக்கூடாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஃப்ரீடம் லவர்ஸாகவும் இருப்பாங்க. ரொம்ப குவைட்டாக, இண்டிபெண்ட்டாக, எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக, ஃப்ளெக்சிபிளாக,
ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. பட் எல்லார்கிட்டயும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் ஃப்ளெக்சிபிளாக இருந்து காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் சிக்மா பர்சனாலிட்டியுடைய கேரக்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் பார்த்தோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சிக்மா மேல் பர்சனாலிட்டியை வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு பர்சனாலிட்டியோட நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட கம்பேர் பண்ணப்போ சிக்மாவோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யூனிக்காக இண்டிபெண்ட்டாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா. இன்னும் டீட்டெயிலாக சிக்மா பர்சனாலிட்டியோட என்டையர் கேரக்டரும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம மாறணும்னா என்ன பண்ணணும், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். சிக்மா பர்சனாலிட்டினா இவ்வளோதான் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். Until it's bye from Madhi. Bye bye. Take care.